விஜயதசமியை ஒட்டி டெல்லியில் நடந்த ராம்லீலா நிகழ்ச்சியில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பங்கேற்றார். ராமர் லட்சுமணர் வேடமிட்ட கலைஞர்களுக்கு மலர் தூவி ஆரத்தி எடுத்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் பாகிஸ்தான் ராணுவம் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நம் முப்படைகளின் வீரத்தை ஜனாதிபதி பாராட்டினார். தசராவை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் நடந்த ராம்லீலா நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர். ராமாயண நாடகம் மற்றும் ராவண வதம் நிகழ்வை மக்கள் ரசித்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் பிரம்மாண்ட ராவணன் உருவ பொம்மை தீ வைத்து எரிக்கப்பட்டது. கர்நாடகாவின் மைசூரில் புகழ்பெற்ற தசரா கொண்டாட்டம் கோலாகலமாக நடந்தது. கேரள புகழ் செண்டை மேளம் முழங்க கலைஞர்களின் நடனம் அரங்கேற ஏராளமானோர் தசரா கொண்டாட்டத்தை கண்டு ரசித்தனர். கோவிட் பொது முடக்கத்தை அடுத்து 2020 இந்தியா சீனா இடையிலான விமான சேவை நிறுத்தப்பட்டது. பின் இரு நாடுகள் இடையிலான எல்லை பதற்றம் காரணமாக விமான சேவை மீண்டும் துவங்கப்படவில்லை. இந்நிலையில் இரு நாடுகளிடையே சுமூக உறவு நிலவுவதை தொடர்ந்து அக்டோபர் 26 முதல் இந்தியா சீனா இடையிலான நேரடி விமான சேவை மீண்டும் துவங்கப்பட உள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் விஜய்பூர் மாவட்டத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ஒரே நாளில் 103 நக்சல்கள் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தனர். காங்கிரஸ் எம்பி ராகுல் அர்பன் நக்சல்கள் போல் பேசுகிறார். நாட்டின் மீது அவருக்கு அக்கறை இல்லை. மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது அப்போதைய காங்கிரஸ் அரசு பலவீனமாக இருந்தது. அப்போது பிரதமர் மோடி பிரதமராக இருந்திருந்தால் இப்போது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கான தேவை ஏற்பட்டிருக்காது என மத்திய அமைச்சர் எம்பி கிரிராஜ் சிங் கூறினார். விஜயதசமியை முன்னிட்டு மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் உள்ள BSF அலுவலகத்தில் வீரர்கள் ஆயுத பூஜை செய்தனர். துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் முதல் முறையாக ட்ரோன்களும் பூஜையில் இடம்பெற்றன. எல்லை பாதுகாப்பு பணியில் ட்ரோன்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் அவற்றையும் வழிபாட்டில் இடம்பெறச் செய்ததாக வீரர்கள் கூறினர். RSS அமைப்பின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பிரதமர் மோடி வெளியிட்ட சிறப்பு நாணயத்தில் பாரத மாதா உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்திய நாணயங்களில் பாரத மாதா புகைப்படம் இடம்பெறுவது முதல் முறையாகும். RSS இயக்கத்தின் நூற்றாண்டுக்கு நாட்டின் தலைமை பொறுப்பில் இருப்பவரே அஞ்சல் தலையும் நினைவு நாணயமும் வெளியிடும் அவநிலையில் இருந்து இந்தியாவை மீட்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். நெல் மூட்டைகளை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் சேமிப்பு கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று டெல்டா மாவட்ட கலெக்டர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். கரூரில் நடந்த தாவேக்க கூட்டத்திற்கு முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாதது தமிழக அரசின் அலட்சியமே காரணம். கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியானது தமிழகத்தை மட்டுமன்றி நாட்டையே உலுக்கியது. இத்தகைய துயர சம்பவத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க வேண்டும் என தருமபுரியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். 3 நாட்கள் சும்மா இருந்துவிட்டு RSS தலைமை சொன்னதும் விஜய் வீடியோ வெளியிடுகிறார். ஹஸ்கி வாய்ஸில் பேசினால் சோகம் என நம்பி விடுவார்கள் என்று நினைக்கிறார் என விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். பாஜவை கொள்கை எதிரி என்று கூறும் விஜய் எப்படி பாஜவின் பிடியில் இருப்பார் என பாஜ பிடியில் விஜய் இருப்பதாக திருமாவளவன் முன்வைத்த விமர்சனத்திற்கு பாஜ மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். கரூர் விவகாரம் தொடர்பான வீடியோ வெளியிட்டது குறித்த கேள்விக்கு சிஎம் எப்படி காரணமாக இருக்க முடியும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் பதிலளித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வீடியோவில் விஜயின் இதயத்தில் வலியோ காயமோ இல்லை, இருந்திருந்தால் அது வெளிப்பட்டிருக்கும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். விஜயதசமி திருநாளை முன்னிட்டு பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் ராவண் தகன் எனப்படும் ராவணவதம் நிகழ்ச்சி கோலாகலமாக நடந்தது. பட்டாசுகள் சுற்றப்பட்ட பிரம்மாண்ட ராவணன் உருவ பொம்மைக்கு தீ மூட்டி ராவணன் தகனம் நடைபெற்றது. ஜெய் ஸ்ரீராம், தீமையை நன்மை வென்றதாக மக்கள் ஆர்ப்பரித்தனர். ரஷ்யாவின் அத்துமீறிய வான்வெளி தாக்குதல் அதிகரித்துள்ளது. போலந்து நாட்டின் மீது ரஷ்யா ட்ரோன்களை ஏவி தாக்க முயன்றது. எந்த ஐரோப்பிய நாட்டின் மீதும் ரஷ்ய ட்ரோன்கள் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம். ஐரோப்பிய நாடுகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான சண்டை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் காசாவில் இஸ்ரேல் படைகள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் பாலஸ்தீனியர்கள் 52 பேர் பலியாகினர். காசாவின் வடக்கு, மத்திய, தெற்கு பகுதிகளில் உடல்கள் சிதறி கிடந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தசரா பண்டிகை நிறைவடைந்ததை அடுத்த மத்திய பிரதேசத்தின் கான்வாவில் பிரம்மாண்ட துர்கா சிலைகள் நீர்நிலையில் கரைக்கப்பட்டன. துர்கா சிலையுடன் சென்ற டிராக்டர் பெரிய குளத்தில் கவிழ்ந்தது. இதில் டிராக்டரில் இருந்த 10 பேர் நீரில் மூழ்கி பலியாகினர். அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்திற்கு 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தோம். ஆனால் திமுக ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வர முடியவில்லை. அவர்கள் அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்றையும் நிறைவேற்றவில்லை. மொத்தத்தில் திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்த பலனும் இல்லை என
தருமபுரியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். முதல்வர் ஸ்டாலின் மீது விஜய்க்கு மதிப்பில்லை என்றாலும் அவர் அமர்ந்திருக்கும் நாற்காலிக்கு மதிப்பு தர வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பாக செந்தில் பாலாஜி அவசரமாக செய்தியாளர்களை சந்தித்தது ஏன்? அரசு உயர் அதிகாரிகளை வைத்து திமுக அரசு தங்களை காப்பாற்றிக் கொள்ள தவறாக வழிநடத்துவதா என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 61% அதிகரித்துள்ளது. 2023 ஆண்டில் மட்டும் 67 குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தை வாழ தகுதியற்ற மாநிலமாக்கியதுதான் சாதனையா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். பாமக இளைஞரணி தலைவராக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரனை நியமித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதற்கான நியமன கடிதத்தை ராமதாஸ் அவரது மூத்த மகள் ஸ்ரீகாந்தி ஆகியோர் தமிழ்குமரனிடம் வழங்கினர். RSS இயக்கத்தை முடக்க துரிதமாக இயங்கும் திமுக அரசின் இரும்புக்கரம் குற்றங்களை தடுக்கும் போதும் குற்றவாளிகளை பிடிக்கும் போது மட்டும் துருப்பிடித்திருப்பது ஏன் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். சென்னை போரூரில் அமைதியான வழியில் பேரணி நடத்திய RSS அமைப்பினரை திமுக அரசின் காவல்துறை கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கதென தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சென்னை போரூர் அருகே பேரணி நடத்திய RSS அமைப்பினரை கைது செய்தது கண்டிக்கத்தக்கது. தேசியவாத சிந்தனை வளர்வதை அரசு விரும்பவில்லை என்று கைதின் மூலம் தெரிகிறதென பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தசரா பண்டிகையை முன்னிட்டு குஜராத்தில் நடந்த ஆயுத பூஜை வழிபாட்டில் கலந்து கொண்ட மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சர்கிரிக் ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தானின் சமீபத்திய ராணுவ உள்கட்டமைப்புகள் அதிகரிப்புக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ராணுவ வீரர்களிடம் உரையாற்றினார். கொலம்பியாவின் பொகோட்டாவில் நடந்த கலந்துரையாடலில் பேசிய ராகுல், இந்தியாவில் அனைத்து நிலைகளிலும் ஜனநாயகம் தாக்குதலுக்கு உள்ளாகிறது. உலகின் தலைமையாக இந்தியாவை பார்க்க வேண்டாம். உலக தலைமையை ஏற்கும் நிலையை இந்தியா இன்னும் அடையவில்லை என்று பேசினார். கொலம்பியா நாட்டில் பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல், இந்தியாவில் ஜனநாயக நடைமுறை கடைபிடிக்கப்படுவதில்லை என்று கூறியுள்ளார். இங்கு பேச்சு சுதந்திரம் இல்லை என்றும் உலகரங்கில் இந்தியா பொருளாதாரத்தில் முன்னேற முடியாது என்றும் பேசியுள்ளார். இப்படி பேசுவதன் மூலம் தேர்தல்களில் காங்கிரஸ் வென்றுவிட முடியாது. வாக்காளர்கள் தகுந்த பாடம் புகட்டுவர் என பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் கூறினார். தங்கத்தின் விலை இன்று காலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 560 ரூபாய் உயர்ந்தது. சவரன் 87,600 ரூபாய்க்கும் 1 கிராம் 10,880 ரூபாய்க்கும் விற்பனையானது. சிறுபான்மையினரை துன்புறுத்தலுக்கு ஆளாக்கும் ஒரு நாடு எப்படி மனித உரிமைகள் குறித்து மற்றவர்களுக்கு போதிக்க முடியும் என ஜெனீவாவில் நடந்த ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் 60வது கூட்டத்தில் இந்திய தூதர் முகமது உசைன் பாகிஸ்தானை கடுமையாக சாடியுள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டம் நடத்தியவர்கள் மீது பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 12 பேர் கொல்லப்பட்டனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். எத்தியோப்பியாவின் அம்ஹாரா பகுதியில் உள்ள தேவாலயத்தில் கட்டுமான பணியின் போது திடீரென ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் 36 பேர் பலியானார்கள். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காசாவுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்ற 40க்கும் மேற்பட்ட கப்பல்களை இஸ்ரேல் ராணுவம் சிறைபிடித்தது. கப்பல்களில் இருந்த சமூக ஆர்வலர்கள் கிரேடா துன்பர்க், ரீமா ஹாசன், தியகோ ஆகியோர் கைதாகினர். எனக்கு நோபல் பரிசு வழங்காவிட்டால் அது அமெரிக்காவுக்கே ஒரு பெரிய அவமானமாக இருக்கும் என டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல், ஹமாஸ், இந்தியா, பாகிஸ்தான் உட்பட 8 போர்களை நிறுத்தியுள்ளேன். ஆனால் எதுவுமே செய்யாத ஒருவருக்கு பரிசு வழங்குவார்கள் என கூறியுள்ளார். வரும் 10ஆம் தேதி அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்படுகிறது. துணிச்சலும் எளிமையும் கொண்டு மாற்றத்திற்கான கருவியாக செயல்பட்டவர் காந்தி. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அவரது பாதையை நாம் தொடர்ந்து பின்பற்றுவோம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தியின் 156வது பிறந்த நாள் காந்தி ஜெயந்தியாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ராமநாதபுரத்தில் 180 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை துவக்கி வைக்கவும் 134 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் முதல்வர் ஸ்டாலின் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை புறப்பட்டார். சென்னை ஏர்போர்ட்டில் அமைச்சர்கள் அவரை வழி அனுப்பி வைத்தனர். RSS நூற்றாண்டு நினைவு நாணயம் தபால் தலையை வெளியிட்ட பிரதமர் மோடி மட்டுமல்ல, பல கவர்னர்கள், 15க்கும் அதிகமான மாநில முதல்வர்கள் RSS காரர்கள்தான். இந்த உண்மையை முதல்வர் ஸ்டாலின் உணர வேண்டும் என பாஜக எம்எல்ஏ வானதி கூறியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விரைவில் முழுமையாக குணமடைய வேண்டுகிறேன் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார்.
கரூர் துயர சம்பவத்தில் பாஜக உண்மை கண்டறியும் குழுவை அனுப்பி அரசியல் செய்கிறது. இதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார். குறைவான கூலிக்கும் கடுமையாக வேலை வாங்கும் முறைக்கும் புலம்பெயர் தொழிலாளர்களை பயன்படுத்தும் கொடுமைகளுக்கு அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பனியூரில் உள்ள தாவேக் அலுவலகத்தில் ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டது. விஜயின் பிரச்சார வாகனத்திற்கு மாலை அணிவித்து சிறப்பு பூஜையும் செய்யப்பட்டுள்ளது. இந்த தீபாவளிக்கு மேட் இன் இண்டியா லேபிள் உள்ள உள்நாட்டு பொருட்களை மட்டுமே மக்கள் வாங்க வேண்டுமென குஜராத் பாரதிய ஜனதா எம்எல்ஏவும் கிரிக்கெட் வீரர் ஜடேஜாவின் மனைவியுமான ரிவாபா ஜடேஜா தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் செய்யப்பட வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து டெல்டா மாவட்ட கலெக்டர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். சேமிப்பு குடோனில் நெல் மூட்டைகளின் பாதுகாப்பு, இடவசதி, தார்பாய் தேவை உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்தார். தேசபக்தி, சமூக சேவை எண்ணங்களால் காலங்களை கடந்தும் RSS வளரும் என துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் போலீஸ்காரர்களே பெண்ணை சீரழித்துள்ள சம்பவம் காவல்துறை முதல்வர் ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை நிரூபணமாக்கியுள்ளது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். விஜய் நடத்திய பிரச்சார கூட்டங்களில் பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா, ஒய் பிரிவு அதிகாரிகள் எவ்வாறு செயல்பட்டனர் என்பது குறித்து தாவேக தலைவர் விஜயின் பாதுகாப்பு அதிகாரிகளிடம் உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டுள்ளது. இந்த நாட்டை கட்டமைக்க RSS என்னென்ன செய்திருக்கிறது என்பதை முதல்வர் தெரிந்து கொள்ள வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மனிதர்களை ஆட்கொள்ளும் தீமைகளை வென்று ஆற்றல், கல்வி, செல்வம் உள்ளிட்ட நன்மைகளை அனைத்து மக்களுக்கும் வழங்கிட அன்னை பராசக்தியிடம் மனதார பிரார்த்திப்போம் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விஜயதசமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். எண்ணற்ற திட்டங்கள் மூலம் ஏழைகளின் வாழ்விற்கு ஏற்றம் தந்து வரலாற்றில் நீங்கா இடம்பெற்றவர் காமராஜர். இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் அவர் ஆற்றிய பெரும் சேவைகளை போற்றி வணங்குவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். உண்மை, அகிம்சை மற்றும் நல்லிணக்க கொள்கைகள் மூலம் இந்தியாவை ஒன்றிணைத்த காந்தியின் கொள்கைகள் வெறுப்பை எதிர்கொண்டு அமைதி, சகோதரத்துவம், உண்மை மற்றும் மனிதநேயத்தின் பாதையில் நடக்க நம்மை தொடர்ந்து ஊக்குவிக்கும் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தெரிவித்துள்ளார். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அதிகாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இதன் காரணமாக எண்ணூர், சென்னை, கடலூர், நாகை உட்பட 9 துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வட மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் 2 நாள் பயணமாக ராமநாதபுரம் செல்லும் நிலையில் பார்த்திபனூர், பேராவூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் 2 நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து மாவட்ட கண்காணிப்பாளர் சந்தீஷ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். விழுப்புரம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் நடுவில் உள்ள தடுப்பில் மோதி தீப்பிடித்து எரிந்தது. இதில் காரில் பயணித்த 5 பேரில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தனர். 2 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காந்தி ஜெயந்தியையொட்டி ஞாயிறு அட்டவணைப்படி இன்று மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகிறது. நண்பகல் 12 முதல் இரவு 8 மணி வரை 7 நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயங்கும். காந்தியின் 157வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் காந்தி மண்டபத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். 157வது காந்தி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நேர்மை விழிப்புணர்வு நாளை போற்றும் வகையில் பாபநாசத்தில் விற்பனையாளர்கள் இல்லாமல் கடையில் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது. தேவையான பொருட்களை தானாக எடுத்துக்கொண்ட பொதுமக்கள் அங்கிருந்த உண்டியலில் பணத்தை போட்டு சென்றனர். ஊட்டி நகருக்குள் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க கேரளா, கர்நாடகா மாநிலங்களில் இருந்து நீலகிரி எல்லைக்குள் வரும் சுற்றுலா பஸ்களை தலைக்குந்தா பகுதியிலேயே நிறுத்த மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5312 கன அடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 116.29 அடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு 18,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. கர்னூல் மாவட்டத்தில் வெங்காயத்திற்கு உரிய லாபம் கிடைக்காததால் 2 ஏக்கரில் விளைவித்த வெங்காயத்தை விவசாயி ஒருவர் ஆற்றில் கொட்டி அழித்தார். மதுரை மீனாட்சி பஜாரில் உள்ள 4 கடைகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் எரிந்து நாசமாகின. தேனி மாவட்டம் மூர்த்திநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் செல்வராஜ் 2 ஏக்கரில் செவ்வாழை பயிரிட்டுள்ளார். இதில் 100க்கும் மேற்பட்ட செவ்வாழை மரங்களை மர்ம நபர்கள் வெட்டி சாய்த்துவிட்டு தப்பிச் சென்றனர். பாகிஸ்தானில் ஏற்பட்ட தொடர் மழையில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 1006 உயர்ந்துள்ளது. வெள்ளத்தில் சிக்கி 275 குழந்தைகள், 163 பெண்கள், 568 ஆண்கள் உயிரிழந்துள்ளனர்.
கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் கல்வி செலவை ஏற்பதாக தவிக உறுப்பினரும் ஜேபிஆர் குழும தலைவருமான மரிய வில்சன் அறிவித்துள்ளார். வேலைவாய்ப்பை வழங்கவும் ஆயுள் காப்பீடு செய்யவும் தயாராக இருக்கிறோம் என்றார். தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் பிறந்தநாளையொட்டி ஆண்டிப்பட்டி நகரில் வைக்கப்பட்டிருந்த பேனர்களை மர்ம நபர்கள் கிழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஏனாம் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தடுப்பை தாண்டி வரும் வெள்ள நீர் வருவதால் கடற்கரை மற்றும் ஆற்று பகுதிகளுக்கு செல்ல மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விஜயதசமியையொட்டி புதுச்சேரி சட்டசபையிலும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அலுவலகங்களிலும் விழா கொண்டாடப்பட்டது. இனிப்பு, காரம், பழங்கள் என 108 வகையான பொருட்கள் கொண்டு படையல் வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2026 ஜனவரி மாதம் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் பயன்பாட்டிற்கு வரும் என தெற்கு ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் மகேஷ் தெரிவித்துள்ளார். தீபாவளிக்கு 108 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் கூறினார். தொடர் விடுமுறை காரணமாக கோவை மாவட்டம் வால்பாறையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் திரண்டு இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். சுற்றுலாப் பயணிகள் வருகையால் வால்பாறை களைகட்டியுள்ளது. மத்திய அரசு நிதி விடுவித்ததைத் தொடர்ந்து 2025-26 கல்வி ஆண்டிற்கு RTE சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கை துவங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜனின் தந்தை ராகவாச்சாரி கோவிந்தராஜன் மறைவுக்கு முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் ஆகிய 6 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. RTE சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கைக்கு அக்டோபர் 6ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அக்டோபர் 16ஆம் தேதி இறுதிப்பட்டியல் வெளியிடப்படும். பள்ளிகளில் ஏற்கனவே சேர்ந்திருந்தால் தகுதியான மாணவர்கள் RTE சட்டத்தின் கீழ் மாற்றப்படுவர் என்றும் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலையில் இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட காவலர்கள் சுந்தர் மற்றும் சுரேஷ்ராஜ் ஆகிய இருவரும் பணிநீக்கம் செய்யப்பட்டனர். திருச்சி நாகமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் துரை. கூலி தொழிலாளியான இவர் அங்குள்ள நாடக மேடையில் தூங்கிக் கொண்டிருந்தார். மர்ம நபர்கள் அவரது தலையில் கல்லை போட்டு கொன்றுவிட்டு தப்பி சென்றனர். போலீசார் அவர்களை தேடுகின்றனர். குமரி மாவட்டத்தில் இருந்து கேரளாவுக்கு மீனவர்களுக்கு மானிய விலையில் அரசு வழங்கும் மண்ணெண்ணெயை காரில் கடத்த முயன்ற ஜான் பெக்சி என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 910 லிட்டர் மண்ணெண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்துமாரணப்பள்ளி கிராமத்தில் ஆஞ்சநேயர் கோயிலில் உண்டியலை திருட முயன்ற சேகர் என்பவரை அப்பகுதி மக்கள் கையும் களவுமாக பிடித்து தர்ம அடி கொடுத்துள்ளனர். கெலமங்கலம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தசரா பண்டிகையை முன்னிட்டு இமாச்சல பிரதேசத்தின் குலுவில் நடந்த பிரம்மாண்ட ரத உற்சவத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இந்த ஆண்டு ரத யாத்திரையில் பகவான் ரகுநாதரின் ரதத்துடன் மொத்தம் 332 கடவுளர்களின் ரதங்கள் உற்சவத்தில் பங்கேற்றுள்ளன. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் சட்டவிரோத ஆயுத கடத்தல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 12 பிஸ்டல்கள், 1.5 கிலோ ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களுக்கு பாகிஸ்தான் கடத்தல் கும்பலுடன் தொடர்பு இருப்பதாக போலீசார் கூறியுள்ளனர். சென்னை மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த முனியாண்டி தனது குடும்பத்தினருடன் காரில் மதுரைக்கு புறப்பட்டார். தாம்பரம் அருகே சென்றபோது சென்டர் மீடியனில் கார் மோதியதில் முனியாண்டி உள்பட 2 பேர் பலியானார்கள். 4 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை திருவொற்றியூரில் உள்ள தியாகராஜர் வடிவுடையம்மன் கோவில் நவராத்திரி திருவிழாவில் சுவாமி, அம்மன் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் எழுந்தருளி 3 திருநடனம் ஆடினர். தொடர்ந்து கொடியிறக்கத்துடன் நவராத்திரி திருவிழா நிறைவடைந்தது. குலசை முத்தாரம்மன் கோவிலில் 10 நாட்கள் நடந்த தசரா திருவிழா மகிஷாசூர சம்ஹாரத்துடன் இனிதே நிறைவடைந்தது. முத்தாரம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தன. திரளான பக்தர்கள் தசரா நிறைவு நாளில் அம்மனை தரிசித்தனர். விஜயதசமி திருநாளை ஒட்டி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய நம்பெருமாள் அம்பு போடும் நிகழ்வு விமரிசையாக நடந்தது. நம்பெருமாள் அம்பு எய்தி வன்னி மரத்தில் உள்ள அசுரனை வதம் செய்யும் நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். விஜயதசமி திருநாளை முன்னிட்டு கொல்கத்தாவில் பாலியல் தொழிலாளர் நலனுக்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்ளும் தர்பார் மகிழா சமன்வயா கமிட்டி அமைப்பினர் சிந்தூர் கேலா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தனர். இதில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று ஒருவருக்கொருவர் குங்குமம் பூசி மகிழ்ந்தனர். RSS அமைப்பு 100 ஆண்டை நிறைவு செய்துள்ளதற்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு டெல்லியில் நடந்த சர்வ மத பிரார்த்தனை கூட்டத்தில் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர்.
மகாராஷ்டிராவில் 24 மணி நேரமும் கடைகள், ஹோட்டல்களை திறந்து கொள்ள அரசு அனுமதி அளித்துள்ளது. மதுக்கடைகள், பார்களுக்கு அனுமதி இல்லை. குருநானக் தேவ் பிறந்த நாளை முன்னிட்டு பாகிஸ்தானில் உள்ள புராதன குருத்வாராக்களில் சீக்கிய யாத்ரீகர்கள் வழிபாடு செய்ய உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. காமராஜரின் நேர்மையும் சமூக நீதிக்கான பணிகளும் நம்மை ஊக்குவிக்கின்றன. அவரது நினைவு நாளில் நினைவு கூர்ந்து வணங்குகிறேன் என காங்கிரஸ் எம்பி ராகுல் கூறியுள்ளார். காங்கிரஸ் தேசிய தலைவர் உடல்நலக் குறைவால் பெங்களூருவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இன்று கார்கேவுக்கு போன் செய்த பிரதமர் மோடி அவரது உடல்நலம் குறித்து விசாரித்தார். மகாத்மா காந்தியின் 156வது பிறந்த நாள் காந்தி ஜெயந்தியாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு டெல்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் உள்ள RSS தலைமை அலுவலகத்தில் நூற்றாண்டு நிறைவு மற்றும் விஜயதசமி விழா அந்த அமைப்பின் தலைவர் மோகன் பாகவத் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த், மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலில் புரட்டாசி பெருந்திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் கோலாகலமாக நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஆயுத பூஜை, விஜயதசமி விடுமுறையை முன்னிட்டு ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகாலை முதலே அதிகரித்தது. சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தும் அருவி மற்றும் ஆற்றில் குளித்தும் மகிழ்ந்தனர். குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் தசரா திருவிழாவின் நிறைவு நாளை முன்னிட்டு இன்று நள்ளிரவு மகிஷா சூரசம்ஹாரம் நடக்கிறது. சூரசம்ஹார நிகழ்ச்சியை காண மக்கள் குவிந்து வருகின்றனர். காளி அம்மன் வேடமிட்டு தீச்சட்டி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தஞ்சை பெரிய கோவிலில் நவராத்திரி விழாவையொட்டி ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருச்சி அரியமங்கலத்தில் உள்ள ஜெய் அகோர காளி கோயிலில் நவராத்திரியின் 10ஆம் நாள் நள்ளிரவில் அகோரிகள் தங்கள் உடல் முழுதும் திருநீறு மற்றும் சாம்பலை பூசிக்கொண்டு சிறப்பு யாக பூஜை நடத்தினர். மகா ருத்ரா யாகத்தின் போது அகோரிகள் தலைகீழாக நின்று தியானம் செய்தனர். இந்த ஆண்டு டிசம்பர் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிபர் புட்டினின் இந்த பயணத்தின் மூலம் இந்தியா, ரஷ்யா இடையே பொருளாதாரம் மற்றும் ஆற்றல் உள்ளிட்ட துறைகளில் நெருங்கிய ஒத்துழைப்பு உருவாகும் வாய்ப்பு உண்டாக்கியுள்ளது. 4 வாரங்களில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திப்பேன் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். சீன அதிபர் ஒரு ஜென்டில்மேன், எங்களுக்கு அவர்களுடன் ஒரு நல்ல உறவு உள்ளது என டிரம்ப் தெரிவித்தார். அகதிகளுக்கான குடியேற்ற விதிகளை கடுமையாக்க பிரிட்டன் திட்டமிட்டுள்ளது. நிரந்தர குடியிருப்புக்கு புதிய திட்டம் உத்தரவாதம் அளிக்காது என அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 162 ரன்களுக்கு சுருண்டது. அதிகபட்சமாக சிராஜ் 4 விக்கெட்டுகள், பும்ரா 3 விக்கெட்டுகள் வீழ்த்தினர். இந்தியா மிகவும் சிறப்பு வாய்ந்த நாடு. இந்திய ரசிகர்கள் அற்புதமானவர்கள். இந்தியாவுக்கு வருவதை கௌரவமாக நினைக்கிறேன் என அர்ஜென்டினா கால்பந்து வீரர் மெஸ்ஸி கூறியுள்ளார். சுந்தர்சி இயக்கத்தில் நயன்தாரா, ரெஜினா கசாண்ட்ரா மற்றும் பலர் நடிக்கும் மூக்குத்தி அம்மன் 2ஆம் பாகத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. AI மூலம் உருவாக்கப்பட்ட ஆபாச வீடியோவுக்கு அபிஷேக் பச்சன் மற்றும் ஐஸ்வர்யா ராய் இருவரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். யூடியூப் மற்றும் கூகுள் நிறுவனங்களிடம் இருந்து 4 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு வழக்கு தொடர்ந்துள்ளனர். நடிகர் நந்தமூரி பாலகிருஷ்ணா, இயக்குநர் போயபதி ஸ்ரீனு கூட்டணி அகண்டா 2 தாண்டவம் படத்தின் மூலம் 4வது முறையாக இணைந்துள்ளனர். தமன் இசையமைத்துள்ள இப்படத்தில் சம்யுக்தா நாயகியாகவும் ஆதிப்பினி செட்டி வில்லனாகவும் நடித்துள்ளனர். இப்படம் டிசம்பர் 5 ரிலீஸ் ஆகும் என படக்குழு அறிவித்துள்ளது. ராஜேஷ் எம். செல்வா இயக்கத்தில் ஸ்ரத்தா ஸ்ரீநாத் நடித்துள்ள வெப் தொடர் தி கேம் யூ நெவர் பிளே அலோன். இது பற்றி அவர் கூறுகையில், சமூக வலைதளங்களில் பாராட்டு பெறும் ஒரு பெண் அதைவிட வெறுப்பையும் பெறுகிறாள். அது தனிப்பட்ட வாழ்வில் ஏற்படுத்தும் பிரச்சினையே இக்கதை. வேலையையும் தனிப்பட்ட பொறுப்புகளையும் குழப்பிக்கொள்ளும் பெரும்பாலான தற்காலிக மாடர்ன் பெண்களை என் கதாபாத்திரம் பிரதிபலிக்கும் என்றார். விஷ்ணு விஷால் நடித்த ஆரியன் படம் அக்டோபர் 31 வெளியாகிறது. அவர் கூறும்போது, என் படங்களை ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய சூழலை நான் உருவாக்குவேன். அந்த காலம் கண்டிப்பாக வரும். அதை கருத்தில் கொண்டுதான் எனது புதிய படங்களின் கதைகளை தேர்வு செய்கிறேன் என்றார். தெலுங்கு, ஹிந்தியில் நடித்து வரும் நடிகை பாக்யஸ்ரீ போஸ் நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது, சினிமாவிற்கு மொழி கிடையாது.
தமிழ் உள்ளிட்ட எல்லா மொழிகளிலும் நடிக்க ஆசைப்படுகிறேன். அதற்காக காத்திருக்கிறேன். நல்ல கதை வாய்ப்பு அமைந்தால் நிச்சயம் தமிழிலும் நடிப்பேன் என்றார். தமிழில் சில படங்களில் நடித்த நடிகை ஆஸ்னா சவேரி சில ஆண்டுகளாக பட வாய்ப்பின்றி இருந்தார். 7 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது திரைவி படத்தில் ஹீரோயினாக நடித்துள்ளார். முனிஷ்காந்த் ஹீரோவாக நடித்துள்ளார். கார்த்தி தட்சிணாமூர்த்தி இயக்கியுள்ளார். ஆஸ்னா கூறும்போது, தமிழ் படத்தில் மீண்டும் நடிப்பது மகிழ்ச்சி. திரைவி படத்தில் எனது இன்னொரு முகத்தை ரசிகர்கள் பார்க்கலாம். திரைவி என்றால் மென்மையான, அழகான, ஈரமுள்ள பெண் என்று பொருள் என்றார். சாம்ஸ் என்ற பெயரில் சினிமாவில் நடித்து வரும் நகைச்சுவை நடிகர் சுவாமிநாதன் அரையன் 305 கடவுள் படத்தில் ஜாவா சுந்தரேசனாக நடித்து பிரபலமானார். இதன் காரணமாக தற்போது தனது பெயரையும் ஜாவா சுந்தரேசன் என மாற்றிவிட்டதாகவும் இனி அந்த பெயரிலேயே அழைக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போது கார் ரேஸில் கவனம் செலுத்தி வருகிறார் நடிகர் அஜித். சமீபத்தில் ஸ்பெயினில் நடந்த போட்டியில் அவரது அணி 3வது இடம் பிடித்து அசத்தியது. அவர் அளித்த பேட்டியில், கார் ரேஸில் கவனம் இருப்பதால் சினிமா, வெப் தொடர்களை பார்க்க நேரம் கிடைக்கவில்லை. விமான பயணத்தில்தான் ஓய்வு கிடைக்கிறது. தூக்கம்தான் எனக்கு பிரச்சனையாக உள்ளது. அப்படியே தூங்கினாலும் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம்தான் தூங்குகிறேன் என்று கூறியுள்ளார்.